வணக்கம், இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகு. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா, த பீப்புள் சாம்பியன் ராக்குடைய ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு நடுத்தர ஏழ்மை குடும்பத்திலிருந்து சோத்துக்கு வழி இல்லாமல் திருடனாக இருந்த ராக் எப்படி WWE ஓனர் ஆனார் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பரம்பரையாக ரெஸ்லிங் பண்ணுற ஃபேமிலி தான். அப்போல்லாம் ரெஸ்லிங்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல சூதா தொண்டை மாதிரி தான், அந்த அளவுக்குலாம் சம்பாத்தியம் கிடைக்காது. அப்படிப்பட்ட நிலைமை தான் அவங்க அப்பா இருந்தார். அவங்க அப்பா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எப்படி சொல்கிறார், தப்பான அப்பா. ஸோ ஒரு சில பெண்களோட அஃபர் பண்ண மாதிரியான விஷயங்கள் இருந்தது. ஸோ அதனால் அவங்க வீட்டுக்குள்ளே பயங்கரமான சண்டை ஏற்பட்டது. ஒரு இடத்துல அவங்க அப்பா அம்மாவுக்குள்ளே பார்த்திங்கன்னா சண்டை ஏற்பட்டு அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சு போயிடறானுங்க. ராக்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது, சரி வாழ்க்கையை ஓட்டணும்னா எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு திருட்டு தொழில் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. திருட்டு தொழில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிக் பாக்கெட் அடிக்கிறது, வேறு இந்த நகை கடையிலலாம் நகை வாங்கிட்டு வரும்போது இந்த ஜுல்ல ஆட்டையை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. ஒரு நாள் இது அவங்க அம்மா பார்த்துக்கிட்டு நேரடியாக பார்த்துட்டு தான் பிள்ளைக்கிட்ட வருத்தப்பட்டு சொன்னதுக்கப்புறமா, நம்ம எதுக்கு திருடணும், நம்ம ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க, நல்ல பரம்பரையை சேர்ந்தவங்க, அனோலிய ஃபேமிலியை சேர்ந்தவங்க, நம்ம ஏன் எப்படி திருடணும் அப்படின்னு திருந்தி, ஸோ அதுக்கப்புறமா ராக்குடைய கெரியர் எப்படி மாறிச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டாப் 10 போடலாம் தான் நினச்சேன். பட் இருந்தாலும் ஃபேன்ஸு கொஞ்சம் டாப் 10 விட கொஞ்சம் நீங்கள் ஹிஸ்ட்ரியாக கொஞ்சம் மேக் பண்ணி லென்த்தாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க. அதுக்காக தான் அந்த வீடியோ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற சீன்ஸில் தமிழ் தெரிஞ்சுக்கலாம். நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க நண்பா. சரி ஃபஸ்ட்டு ராக் நான் சொன்ன மாதிரி இந்த திருட்டு தொழிலெலாம் விட்டதுக்கப்புறமா அவங்க அம்மா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் படிக்க வைக்கிறாங்க. ஸோ அப்போ அவருக்கு ராக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டான ஆள் தான். ஸோ அதனால் அவருக்கு பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ரக்பி, அதாவது அமெரிக்காவில் அதை பார்த்திங்கன்னா ஃபுட்பால்னு சொல்லுவாங்க, நம்ம ரக்பின்னு சொல்லுவோம். அதில் அவருக்கு பங்கேற்கான வாய்ப்பு கிடைக்குது. நல்லா காலேஜ் டைம்லாம் விளையாடி இந்த அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா ஃபிலிப்பைன்ஸில் ஒரு இது இருக்குது, கிளப் இருக்குது. ஸோ அது ஃபுட்பால் அணி. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இவர் ஜாயின் ஆகிறது. பெரிய லெவலில் போகலான்னு பார்த்தா காலில் இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. காலில் கட்டு போட்டு 3 மாதம் வீட்டில் இருந்ததுனால திருப்பி ஃபுட்பால் டீமில் ஏற்றுக்கலை. புதுசாக ஒரு டீமில் தான் ஜாயின் பண்ணணும், அதுவும் பார்த்திங்கன்னா கோல் கீப்பராக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறதுனால என்ன பண்ணுறது, வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு இருக்கும்போது அவங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு கால் வருது. என்ன ஆச்சுடா உடம்பு சரியில்லை அப்படின்னு கேட்கும்போது, சரி நம்ம குடும்ப தொழில் ரெஸ்லிங் பண்ணுறது தானே, பேசாமல் அப்பாக்கிட்ட போய் ரெஸ்லிங் கற்றுக்கலாம். டே அப்பா, தப்பாக பிறந்த அப்பாவே, எனக்கு இது வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணது கிடையாது, இந்த ரெஸ்லிங்கை கொஞ்சம் சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டுவிட்டு அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்லர் தானே, WWEயில் சண்டை போட்டுருதான், WWFல சண்டை போட்டுருதான். சரி நம்ம பையன் ரெஸ்லிங் சொல்லி கேட்குறான்னு சொல்லிட்டு WWE ரெக்கமெண்ட் பண்ணி WWEயில் ஒரு ஆளாக்குனார். ஸோ WWEயில் ஆளாக்குறது மட்டும் இல்லாமல் ராக்கி மைபியா அப்படிங்கிற பேரையும் கொடுத்தாரு. ரெஸ்லிங் கேரியரில் சேர்த்து விட்டுட்டார் எப்படியோ. ஆனால் போன உடனே அவருக்கு வரவேற்பு கிடச்சிதான்னு கேட்டிங்கன்னா கிடச்சிது. WWE கொடுத்தாங்க ஒரு சர்வைவர் சீரீஸில் சோலோ சர்வைவராக வின் பண்ணுற மாதிரிலாம் வரவேற்பு கொடுத்தாங்க. ஆனால் ரசிகர்கள் மத்தியில் ராக்கிஸ் டை, நீ செத்து போடா, நீ எல்லாம் எதுக்கு ரெஸ்லிங் பண்ணுற, உன்னை பார்த்தாலே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் ராக்குக்கு வர ஆரம்பிச்சிது. நாடா அது நம்ம சோல் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தார். ஸோ அப்போ தான் தனக்கான ஒரு அடையாளத்தை இருந்து அவனுக்கு என்ன வேணால் பண்ணிட்டு போட்டு, ஃபேன்ஸ் என்ன வேணால் பண்ணிட்டு போட்டு நமக்கான அடையாளத்தை நாம் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, தனக்குன்னு ஒரு கிளாஸு ஸ்டைலாக மாடர்னாக ராப்பராக மக்கள் தன்னை வெறுத்து பேசுகிறாங்கன்னா அவங்களும் நம்ம வெறுத்து பேசுவோமே, வெறுத்து பேசுனாரு. ஆனால் மக்களை வெறுத்து பேசுனது அவங்களுக்கு பிடிச்சிக்கிட்டு, பா நீ வேறு லெவலில் பேசுகிறப்பா சாமே, நீ வேறு லெவலில் பேசுகிற சாமே அப்படின்னு சொல்லிட்டு ராக்கை தலையில் வச்சு கொண்டாட ஆரம்பிச்சுட்டானுங்க. ஸோ அப்போ பிடிச்ச ராக் பார்த்திங்கன்னா இந்த பீப்புள் சாம்பியனாக WWEயில் மெயின் இவெண்ட் விளையாடுற அளவுக்கு ஒரு பெரிய லெவலில் போயிட்டார். ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆக்சன் ஹல்க் ஹோகனையே தூக்கி சாப்பிடும் அளவுக்கு ராக்கோடைய வளர்ச்சி இருந்தது. நல்ல பணம் சம்பாதிச்ச உடனே ஏன் நம்ம நடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஆசை வருகிறது. ஒரு சில மூவி நடிக்கிறாரு, ஃப்ளாப் ஆகுது, மீண்டும் ரெஸ்லிங் கேரியருக்கு வராரு. வந்ததுக்கப்புறமா ரெஸ்லிங்காக மூவி அப்படின்னு பார்க்கும்போது ரெஸ்லிங்கில் சும்மா இன்ஜுரி ஏற்படுது. பணம் சம்பாதிக்கலாம், பட் ஆனால் ரொம்ப பேர் சம்பாதிக்கணும்னா ஹாலிவுட் தான் சொல்லிட்டு ரெஸ்லிங்க்கு முடுக்கி கட்டிட்டு ஹாலிவுட் போயிட்டாரு. ரெண்டில் ஏதாவது ஒரு வேலையை தான் பார்க்க முடியும், சும்மா இதில் பாதி அதில் பாதின்னு பார்த்தா ரெண்டுமே ஃப்ளாப் ஆகிடும்னு சொல்லிட்டு ஹாலிவுட் பக்கமே போயிடாரு. ஹாலிவுட் பக்கம் போன உடனே பார்த்தீங்கன்னா ராக்குக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிது. அதுக்கப்புறமா அதாவது முதல் 2-3 பேர் ஃப்ளாப் ஆச்சாலும் அடுத்த ஒரு சில ஹிட் ஆச்சு. காலங்கள் மாற நம்ம இளைய தளபதி விஜய் மாதிரி ஆரம்பத்தில் சர்க்கலாக வந்தாலும் அதுக்கப்புறம் ஒத்தப்படியாக ஏறி த ராக் ரெஸ்லிங் ஃபேன்ஸ் மத்தியில் தாண்டி டொயின் ஜான்சனாக ஹாலிவுட்டில் ஒரு பெரிய பட்டத்தை வென்றுட்டார். ஸோ ராக் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா ரெஸ்லிங் கேரியருக்கு வந்தார். அப்பப்போ ஜான்சனாக கூட விளையாடுறதுக்காக இருக்கட்டும், அப்பப்போ WWEயில் எட்டி பார்க்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்தில் ராக் வந்தார். ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா சண்டை போடுற மாதிரி தான் ராக் WWEக்கு வந்தார். தொடர்ந்து சண்டை போடுற மாதிரிலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ராக் பார்த்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு அப்புறமா தான் ஜான்சனாக கூட சண்டை போடுறதுக்காக ரெஸ்லிங் கேரியருக்காக வந்தார். ஸோ அதுக்கப்புறமா அந்த ரெஸ்ல்மனியாக்கு அப்புறமா 2013 ரெஸ்ல்மனியாக்கு அப்புறமா
ஒரு ரெஸ்ல்மேனியாவில் சண்டை போட்டார். அதெல்லாம் ஃபுல் டைமராக கிடையாது. ஒரு ஃபுல் டைமராக சண்டை போட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2013 அப்புறமா எனக்கு தெரிஞ்சு 2024 தான் சண்டை போட்டிருக்காரு. ஒரு 11 வருஷத்துக்கு அப்புறம் தான். இடையில சண்டை போட்டாலும் அதெல்லாம் 1 மினிட் மேட்ச், 5 மினிட் மேட்ச் அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஒரு லாங் மேட்சாக 2024 தான் சண்டை போட்டார். அவருக்கு 54 வயசு ஆயிடுச்சு. இன்னும் ஃபிசிக்கலி பார்த்தீங்கன்னா உடம்பு பாடி அப்படி பயங்கரமாக வச்சுருக்காரு அப்படின்னா அது அவருடைய ஒர்க் அவுட் தான். ஸோ அவங்க அப்பா பற்றி சொன்னேன், ராகை பற்றி சொல்லலை. ஸோ ராக்குக்கும் கல்யாணம் ஆச்சு, 2 தடவை கல்யாணம் ஆச்சு. 2 பொண்டாட்டியும் சரியில்லைன்னு சொல்லிட்டு விட்டாரு. அவங்க அப்பா பண்ண அதே தப்பு தான் அவரும் பண்ணுறாரு. ஸோ அதனால் அப்பாவை தப்பு சொல்லி இது எந்த பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பையனே அப்படி தான் இருக்கார். ஸோ அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ அந்த பொண்ணு WWEல ஒர்க் பண்ணுறா. ஸோ NXTல பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜராக இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ராக் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சிங்கிளாக தான் இருக்கார். அதாவது இந்த நடிகைனாலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் ராகுக்கு ஆஃபர் இருக்குது. எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆஃபர் கூட இருந்தலாம்னு சொல்லிட்டு அப்படின்ட்டாரு. சரி, அவருடைய பர்சனல் விஷயம் நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். தி ராக் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் லெவலில் தாண்டி ஒரு ப்ரொடியூசராக பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஆரம்பித்தார். ஸோ அந்த கம்பெனியில் நிறைய படங்களை எடுத்து இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா பயங்கர சக்ஸஸாக போயிட்டு இருக்குது. ஸோ நிறைய வருமானம் சம்பாதிச்சிட்டாரு. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது WWE பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஷேர்ஸை வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் விற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசி ஷேர் வந்து 2% அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நம்மக்கிட்ட தான் காசு இருக்குது, WWE நம்மளை வளர்த்து விட்டுச்சு, இனிமேல் நம்ம WWE வளர்த்து விடுவோம், நாமளும் WWE ஒரு ஓனர் ஆகுவோமே, எத்தனை நாளைக்கு தான் WWE சொல்லுறது, WWE ஓனர் ராக்குன்னு ஃபியூச்சர் சொல்ல வேண்டாமான்னு சொல்லிட்டு 1 ஆஃப் தி ஷேர், அதாவது 2% ஷேரை பார்த்தீங்கன்னா தி ராக் வந்து வாங்கிட்டாரு. இப்போது WWE ஃபைனல் பாஸ் அவரே தானே சொல்லிட்டாரு, நான் தான் ஃபைனல் பாஸ், WWE ஓனர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குத்தானே ஒரு பீப்புள் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெல்ட்டை போட்டுக்கிட்டு அதை ரெஸ்ல்மேனியாவிலே கொண்டு வந்துட்டு தனக்குன்னு ஸ்பெஷல் இன்ட்ரோ, தான் பிரதருக்கான ஸ்டோரி லைன், இந்த மாதிரி தான் குடும்பத்தை சேர்ந்த அவங்க பாட்டியம்மாவை பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்குனது. இந்த மாதிரி ராக் பார்த்தீங்கன்னா ஃபைனல் பாஸாக வந்ததுக்கப்புறமா WWEல ஒரு சில அட்டூழியங்கள் பண்ண தான் செய்கிறாரு. இருந்தாலும் ஒரு திருடனாக பிளாட்பாரத்தில் பிட் பாக்கெட் எடுத்து அடிச்சுட்டு இருந்தவன் இன்றைக்கி இவ்வளோ பெரிய உச்சத்தை வந்திருக்கானா, அதுக்கு காரணம் வந்து அவருடைய உழைப்பு தான். ராக் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரெஸ்லிங் இன்ஸ்பயர் தான் பல பேர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை நம்ம மறக்கவே முடியாது. ராக்கோட கெரியரை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைனா ஒரு வட்டம் அப்படிங்கிறத தாண்டி வாழ்க்கையில் ஒன்று போராடினா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா ராக்கோட கெரியரில் நமக்கு தெரிகிற விஷயமா இருக்குது. ஸோ பீப்புள் சாம்பியன் ராக், உங்களுக்கு ஒரு சல்யூட். ஒரு உழைப்புக்கு நீங்கள் ஒரு உதாரணம். இன்றைக்கி ராக்கை பற்றி ஒரு வீடியோ பார்த்தோம். நீங்கள் நல்ல ஒரு லைக்கும் கமெண்ட்ஸும் பண்ணிங்கன்னா அடுத்து ரோமனை பற்றி, ஜான்சனாவை பற்றியெல்லாம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் கேட்குற எல்லா ரெஸ்லர்ஸை பற்றியும் நான் 3 நாளைக்கு ஒருக்க ஸ்பெஷல் வீடியோ நம்ம சேனலில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நல்லதோ ரெஸ்லிங் செய்யல நான் உங்களை சந்திக்கிறேன். பை நண்பா.